வர கொத்தமல்லி துவையல் இந்த மாதிரி வாரத்துக்கு ஒரு தடவை செஞ்சு நம்ம சாப்பிட்டா உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த துவையல் செய்கிறதுக்கு 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேங்க. 50 கிராம் அளவுக்கு வரமல்லி சேர்த்துருக்கேன். வரமல்லியை மிதமான தீயில் நல்லா வறுத்து எடுத்துக்கணுங்க. காரத்துக்கு 10 அளவுக்கு வரமிளகாய் சேர்த்துருக்கேன். இந்த துவையல் கொஞ்சம் காரமாக இருந்தால் டேஸ்ட்டு நல்லாயிருக்குங்க. இப்போ இது கூடவே 7-8 பல் பூண்டு, கொஞ்சமாக புளி சேர்த்துட்டு அதையும் மிதமான தீயில் நல்லா வறுத்துக்கணுங்க. இப்போ இது கூடவே நல்லா ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். நம்ம மல்லி எடுத்து அதே கப்பில் 1 கப் அளவுக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷான துருவின தேங்காய் சேர்த்துட்டு தேங்காயை நல்லா வறுத்துக்கணுங்க. அப்போ தான் நம்ம 10 நாள் ஆனாலும் ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிட்டா கெட்டு போகாமல் இருக்கும். இப்போ நல்லா ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் சேர்த்தியாச்சு. துவையலுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு கொரன்னு இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா இந்த பக்குவத்தில் அரைச்சி எடுத்துக்கலாங்க. கண்டிப்பாக நீங்களும் இந்த துவையல் ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள்.